வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு திங்கிங் ஃபார் எக்ஸாம்ஸ். இந்த சேனல் எதுக்கானதுன்னா, நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் இருக்குல்ல, ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, அதுக்கான நோட்டிஃபிகேஷன் அதை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்கிறது. அதுக்கப்புறம் நம்ம ப்ரைவேட் ஜாப்ஸ் இருக்குல்ல, நம்ம ப்ரைவேட்டாக இருக்க எல்லா ஜாப்ஸ் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் இதில் நம்ம சொல்கிறோம். இப்போ நாங்கள் ரீசெண்டாக என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா, நம்ம இந்தியன் நேஷனல் லீடர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள பற்றின டீட்டெயில்ஸு, அவங்களோட ஃபோட்டோ எல்லாம் சேர்த்து ஆட் பண்ணி நாங்கள் ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். மேலும் நம்ம சேனலில் என்ன பண்ணுறோம், நம்ம மேக்ஸ் அண்ட் ரீசனிங் இருக்குல்ல, அதுக்கான ஷார்ட்கட்ஸை வந்து நாங்கள் இப்போ அப்டேட் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பாருங்கள். நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இருக்குல்ல, அது கீழே என்ன டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் டிஆர்டிஓ இருக்குல்ல, அதில் இப்போ செப்டாம் சென்டர் ஃபார் பர்சனல் டேலண்ட் மேனேஜ்மெண்ட், அதுலேருந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. இது அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா CEP TIM 11. இதில் முக்கியமான டேட்ஸ்லாம் என்ன தெரியுமா கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எலிஜிபிலிட்டிலாம் இருக்குல்ல, இந்த டேட்டுக்குள்ளே இந்த எலிஜிபிள் இருக்கணும், அந்த மாதிரி கணக்குனா 1/1/2026 அந்த டேட்டு. இப்போ நம்ம ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, 11/12/2025 ஸ்டார்ட் ஆகுது. இப்போது அதோட லாஸ்ட் டேட் வந்து என்றைக்குன்னா 1/1/2026. இப்போது நமக்கு ஃபீஸ் பேமெண்ட்டு, நம்ம ஃபீஸ் பேமெண்ட் டேட் வந்து 2 days எக்ஸ்ட்ரா இருக்குது, 3/1/2026 வரைக்கும் இருக்குது. சப்போஸ் இப்போ நம்ம அப்ளை பண்ணும்போது எதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கோன்னு தெரிஞ்சதுன்னா அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது ஒன் டைம் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதோட அப்ளிகேஷன் டேட் என்ன எழுதுனா 4/1/2026 6/1/2026. இப்போ இதுக்கு வந்து டயர் அண்ட் டேட் எக்ஸாம் எப்போ அனௌன்ஸ் பண்ணின்னு போட்டிருக்குன்னா, வெப்சைட்டில் வந்து இனி தான் அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி போட்டிருக்காங்க. இதில் இப்போ பார்த்தீங்கன்னா சீனியர் டெக்னீஷியன் அசிஸ்டண்ட், இதில் STAB, இதில் வந்து என்னென்னா நான் கசட்டட் நான் மினிஸ்ட்ரியல் உள்ளது. இதோட பேஸ்கள் என்னென்னா லெவல் 6 35,400 இல்லை 1,12,400 வரைக்கும் இருக்குது. இதோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் BSc டிப்ளமோ அந்த இதுக்கான படித்தா போதும். இப்போ இதில் முக்கியமான என்னென்னா, நம்ம இப்போ மாஸ்டர் ஆஃப் சயின்ஸு, டாக்டர் ஆஃப் ஃபிலாசபி, பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி, இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா எலிஜிபிள் இருந்தால் நமக்கு வந்து இதை அப்ளை பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. இதில் வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், இப்போ நம்ம இதில் வந்து சப்ஜெக்ட் என்ன எதுன்னு போட்டிருக்காங்க, இதில் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் போட்டிருக்காங்க, வேக்கன்சிஸ் எந்தெந்த கேட்டகரி எவ்வளோ ஆனால் இருக்குதுன்னு. இப்போ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன படிச்சிருக்குன்னா, டிப்ளமோ இன் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி பை AICTE. அதுக்குள்ளே இப்போ இதுலேயே நம்ம கேட்டகரியில் ஒவ்வொரு கேட்டகரி எத்தனைன்னு போட்டு டோட்டலாக போட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங், அதோட போஸ்ட் கோடு 1 2 3 4 எல்லாம் போட்டிருக்கு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 561 போஸ்ட்டுக்காக இதில் வந்து வேக்கன்சிஸ் இருக்குது. இதே இது டெக்னீஷியன் ஏ இருக்குல்ல, இது வந்து குரூப் C நான் கசட்டட் நான் மினிஸ்ட்ரி. இதோட பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா லெவல் 2 ஸ்டார்டிங் சேலரி வந்து 19,900 63,200 வரைக்கும் இருக்குது. இதோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதே மாதிரி தான் இருக்குது. இதில் ஒரே ஒரு சேஞ்சஸ் என்னென்னா, நம்ம இதில் ஹையர் குவாலிஃபிகேஷன் எலிஜிபிள் கிடையாது. இதில் ஒரே ஒரு இது வந்து என்னென்னா, டிப்ளமோ ஆர் பேச்சுலர் டிகிரி இன் சயின்ஸ் இருக்குல்ல, அவங்க வந்து எலிஜிபிளாக இருக்காங்க. இதுலேயும் அதே மாதிரி என்ன போஸ்ட்டு, இது என்ன மாதிரி ஒர்க் இருக்குதுன்னு சொல்லி போட்டால் டோட்டலாக நமக்கு வந்து இங்கே எவ்வளோ போஸ்ட் இருக்குது, டோட்டல் போஸ்ட் இதில் தான் இருக்குது 203 போஸ்ட் இருக்குது. இதில் போஸ்டிங்ஸ் இருந்துன்னா நம்ம இந்தியாவிலேருந்து எங்கேனாலும் போடுவாங்க, அதனால் அங்கே போய் பார்க்கணும். ஒரு மினிமமாக 5 இயர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்மளை கேட்ட இடத்துல சேஞ்ச் பண்ணுவாங்க. எலிஜிபிலிட்டி எலிஜிபிலிட்டி என்னென்னா, நேஷனாலிட்டி வந்து இந்தியனாக இருக்கணும். ஏஜ் லிமிட்டு இந்த 1/1/2026 இருக்குல்ல, அந்த டேட் அப்போது நமக்கு வந்து 18 to 28 வயசு அதுக்குள்ளே இருந்தாகணும். இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அந்த டேபிள் ஃபுல்லாக பாருங்கள். OBC நான் கிரிமினல் லேயருக்கு 3 இயர்ஸ், SC STக்கு 5 இயர்ஸ், அதே மாதிரி ஃபுல்லாக நிறைய கேட்டகரியில் இப்போ ஏஜ் ரிலாக்ஸேஷன் இதில் இருக்குது. உங்களுக்கு என்ன கேட்டகரி வேணுமோ அதை இதில் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இதில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ டிஸ்குவாலிஃபிகேஷன் அதில் யாராவது மேரேஜ் பர்சன் வித் ஸ்பௌஸ் லிவிங் ஆர் ஹேஸ் என்டர்ட் இன்டு கான்ட்ராக்டட் மேரேஜ் வித் எனி பர்சன், அந்த மாதிரி தான் டிஸ்குவாலிஃபிகேஷன் இருக்கும். மெடிக்கல் ஃபிட்னஸ் வந்து இதுக்கு வந்து நமக்கு நைட் பிளைண்ட்னஸ் ஆர் கலர் பிளைண்ட்னஸ், ஏன்னா இதுக்கு வந்து முக்கியமாக நம்ம விஷன் வந்து முக்கியமானது. அந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இதுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இதில் தென் ஃபீஸ் பேமெண்ட், இப்போ அது 2 கேட்டகரி இருக்குல்ல, STAB அதுக்கும் டெக்-ஏக்கும். இதிலே நம்ம கேண்டிடேட் கேட்டகரி எல்லாம் பார்த்தீங்கன்னா அண்டர்சர் OBC EWS MSP. இதில் வந்து
டோட்டல் ஃபீஸ் வந்து 750. அதில் என்னென்னா ரீஃபண்டபிள் 500. நம்ம இப்போது எக்ஸாம் அட்டன் பண்ணால் சிபிடி எக்ஸாம் 1 இருக்குது, அதை அட்டன் பண்ணால் நம்ம 500 ரீஃபண்ட் ஆகும். நான் ரிஃபண்டபுளாக ஒரு 250 கட்டணும். அதே மாதிரி டெக்கியேக்கு வந்து இங்கே நான் ரிஃபண்டபிள் ஒரு 100ம், ரீஃபண்டபிள் 500. அதே உமன், எஸ்சி, எஸ்டி அவங்களுக்கு வந்து ரீஃபண்டபிள் நான் ரிஃபண்டபிள் கட்ட வேண்டாம், டோட்டலாக 500 கட்டினா போதும். இதில் சிட்டிஸ் வந்து எந்த சிட்டிஸ் டயர் ஒன்றுக்கு எங்கெல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்ளை பண்ணும்போது பார்த்துக்கோங்க. நம்ம அப்ளை பண்ணும்போது அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம வந்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளே ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். நம்ம மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி இருக்குல்ல, அதை வச்சு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதில் அடுத்து நமக்கு ஒரு பாஸ்வேர்டு எல்லாம் கொடுத்துருப்பாங்க லாகின் பண்ணுறதுக்கு. தென் நம்ம இதில் கேட்டிருக்க எல்லா டீட்டெயில்ஸும் அப்லோட் பண்ணிவிட்டு உள்ளே போய் கடைசி ஃபீஸ் பேமெண்ட் பண்ணணும். இப்போ எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இது எதுக்குன்னா எஸ்டிஏபிக்கு ரெண்டு எக்ஸாம் இருக்குது. இதில் சிபிடி ஃபஸ்ட்டு இதுக்கு சிபிடி என்னென்னா ஜென்ரல் சயின்ஸ், அது ஒரு 40 கொஸ்டின்ஸ். அடுத்து ஜென்ரல் இங்கிலீஷ் ஒரு 30 கொஸ்டின்ஸ். குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட் ஆர் ஜென்ரல் மேக்ஸ் அது ரெண்டு சேர்த்து ஒரு 40. அடுத்து ஜென்ரல் ரீசனிங் 40. டோட்டலாக 150 கொஸ்டின்ஸு. அதில் மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து 150. டோட்டலாக 120 மினிட்ஸ், அதாவது 2 ஹவர்ஸ். அதில் தென் அந்த இதை கிளியர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சிபிடி 2ல் என்னென்னா 2 பார்ட்டாக இருக்குது. பர்சனாலிட்டி டெஸ்ட்டு அது வந்து ஒரு 20 மினிட்ஸ் இருக்கும். அதுலேயே பார்ட் 2 வந்து நம்ம என்ன சப்ஜெக்ட் இது பண்ணியிருக்கோமோ அதுலேருந்து ஒரு 120 கொஸ்டின் 120 மார்க்ஸுக்கு. டைம் வந்து 2 ஹவர்ஸ். இதிலே வந்து என்னென்னா டெக்னீஷியன் இயக்கம் அதுலேயும் டோட்டலாக சேமாக தான் இருக்க மாதிரி இருக்கும். இதில் என்ன இதுனா இங்கே இதோட டைமிங் மட்டும் இங்கே 90 மினிட்ஸாக மாறி இதுக்கு அடுத்து. தென் இதில் வந்து சயின்ஸ் பற்றி வந்துடுற மாதிரி இருக்கும். உங்களை பாருங்கள், இதில் சயின்ஸ் இருக்குது, இதில் ஜென்ரல் இங்கிலீஷ் நம்ம இதே சேமாக தான் இருக்குது எல்லாம். அதுக்கப்புறம் ட்ரேட் டெஸ்ட்டுன்னு இருக்குது, அது ஒரு குவாலிஃபைங் அது மாதிரி தான் இருக்குது நேச்சர். தென் ஆன்சர் கீஸ் அதெல்லாம் இதில் பார்த்துக்கலாம். இதில் நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோம்னா, ஏதாவது மால் ப்ராக்டிஸ் அந்த மாதிரி பண்ணோன்னா அதை பேன் பண்ணுறதுக்கு இருக்கும், அதுக்கு எல்லாம் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் இது எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நமக்கு ஒரு டேட்டு வந்து டாக்குமெண்டேஷன் கொடுப்பாங்க. அதில் நம்ம எல்லா சர்டிஃபிகேட் 10th 12th என்னெல்லாம் படிச்சிருக்கோம், அந்த ஐடி அதெல்லாம் அந்த மாதிரி அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நேரில் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இதில் முக்கியமான டேட்ஸ் என்னெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓப்பனிங் டேட் வந்து 11/12/2025 இருந்து க்ளோசிங் டேட் 1/1/2026. இது கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காதிங்க. அப்புறம் சர்வர் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும், இப்போவே அப்ளை பண்ணிடுங்க. மேலே ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா இந்த இதுக்கு நம்ம சேனலில் இதில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் அதை ரிப்ளை பண்ணுறோம். மேலும் இது பற்றின நோட்டிஃபிகேஷன் ஏதாவது எக்ஸாம் பற்றின டீட்டெயில்ஸ் எதாவது வேணும்னா நம்ம திங்கிங் ஃபார் எக்ஸாம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.